போறியா இல்லையா? விழுந்துற போறடா. என்ன போயா? தேங்க்யூ நண்பா, என் மானத்தை காப்பாத்திட்டேன். அராஜகமாட பண்றீங்க. உள்ளூர் சிங்கத்தை அவமானப்படுத்திட்டீங்க. உங்களை நான் வன்மையா கண்டிக்கிறேன்டா. உங்களை விட மாட்டேன்டா. என்னாச்சுங்க? இங்க என்ன பிரச்சனை? பிரதர், இந்த அநியாயத்தை கேளுங்க. மை நேம் இஸ் காளி. இந்த ஊர்லயே பெரிய ஜமீன் பரம்பரை. ஓ, நீங்க தான் அந்த காளியா? ஆமா பிரதர், நான் எவ்வளவு பெரிய ஆளு. ஒரு ஆம்புலேட் கேட்டேன். இந்த கூமுட்டைங்க முட்டை இல்ல, கோழி லீவ்ல போயிருச்சு, காசு இல்லாட்டி சைடிஸ் இல்லன்னு என்ன கேவலமா பேசுறாங்க. தப்பு இல்ல? தப்புதான். ஆனா இந்த வீணா போன விளக்கெண்ணெய்ங்க என்ன வெளியே போட ராஸ்கல்னு சொல்லி என் பெடதிய பிடிச்சு வெளியில தள்ளுறாங்க. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? நான் இருக்கேன் காளி. நண்பா, இப்ப என்ன வேணும்? ஆம்லெட் தானே வேணும் உங்களுக்கு? ஆமா நண்பா, சரக்கு அடிச்சிட்டு வெறும் வாயோட வெளியே போனா என்ன பேய் கூட மதிக்காது. எனக்கு இப்போ ஆம்லெட் வேணும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், வாங்க. பிரதர், இவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க. நான் உள்ள போனா பொடுதிலே வைப்பானுங்க. நான் இருக்கேன்ல, நீங்க வாங்க. போலாம்ல? போலாம். ஓகே, தைரியமா வாங்க. இப்ப பாக்குறேன்டா. டேய், என் நண்பன் வந்துட்டான்டா. டேய் வா நண்பா. டேய், காசோட வந்துட்டான்டா. என்ன பாக்குற? டேய் வாடா, போ. நீ வா நண்பா. என்ன முறைப்பு? இங்க நானா வரல, என் நண்பன் வந்திருக்காரு. எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்க. நண்பா, இங்க சண்டையெல்லாம் வேண்டாம், நம்ம சமாதானமா போயிடலாம். போங்க. சார் கொஞ்சம் இங்க வாங்க. சார், இவருக்கு ஒரு ஆம்லெட் போட்டு எடுத்துருவாங்க. சார், உங்களுக்கு எது சார் வம்பு? இந்த ஆளு ஏற்கனவே கடன்பட்டு இருக்காரு. அதை கேட்டதுனால தான் பிரச்சனையே. ஏய் குள்ளா, என்ன உளர்ற நீ? என்னைக்காவது காசு கொடுக்காம நான் சரக்கு அடிச்சுக்கிறேனா? சார், குடுக்கிறதுக்கு மேல குடிக்கிறான் சார். யாராவது இழுச்சவன் கிடைச்சா 100 ரூபாய் கறக்க வேண்டியது, 300 ரூபாய் குடிக்க வேண்டியது. ஏகப்பட்ட கடன் சார் இங்க. ஏன் சார், இவர் எப்படிப்பட்ட ஃபேமிலி? ஊர்லயே பெரிய குடும்பம். ஒரு ஆம்லெட்டுக்காக இவரை போய் அவமானப்படுத்தலாமா? சார், இவன் சரியில்லை சார். கடனுக்கு திங்கிறவன், ஓசிக்கிறாக்கி. நாங்க என்ன பண்றது? சரி, அதை விடுங்க. பில்ல நான் பே பண்றேன். முதல்ல ஆம்லெட் கொடுங்க. சார், ஏற்கனவே பாக்கி இருக்க 1500 ரூபாய் யார் சார் கொடுப்பா? அந்த பணத்தையும் நானே செட்டில் பண்றேன் சார். முதல்ல ஆம்லெட் கொடுங்க. குடுறா. ஏய் தம்பி 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 தம்பி, டபுள் ஆம்லெட் குடுறா. டேய், ஹலோ, இந்த மாதிரி பெரிய மனுஷங்களை கேவலம் பணத்துக்காக அவமானப்படுத்தாதீங்க. நமக்கு மனுஷங்க தான் முக்கியம், பணம் இல்ல. இந்தாங்க, இனிமேல் காசு கேட்டு இவரை கேவலப்படுத்தாதீங்க. இப்ப ஆகிற பில்லி நானே கொடுத்துறேன். சரிங்க சார். இவர் கேட்கறத கொடுங்க. ஓகே நண்பா, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அதை விடுங்க. வேற என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒரு ஆஃப், அது மட்டும். ஹலோ, ஒரு ஆஃப். டேய், ஒரு ஆஃப் குடுறா. சாப்பிடுங்க. பிரதர், உங்களுக்கு? இல்ல இல்ல, நீங்க சாப்பிடுங்க. இந்த ஆம்லேட்டுக்காக எவ்வளவு கேவலப்பட வேண்டியது இருக்கு. முட்டை போடுறது கோழி, ஆடுறதெல்லாம் இவங்களா? நண்பா, என்னாச்சு? யாருயிர் நண்பா, நான் இது வரைக்கும் எத்தனையோ ஆம்லேட் சாப்பிட்டுருக்கேன். ஆனா இப்படி ஒரு ஆம்லேட் சாப்பிட்டதே இல்லை. ஏன் தெரியுமா? இதுல இருக்கிறது முட்டை இல்ல, உங்க அன்பு. அது எப்பயுமே இருக்குங்க. சந்தோஷமா சாப்பிடுங்க. நன்றி நண்பா. உன்ன மாதிரி நல்லவங்க இருக்கிற மழையும் உலகத்துல தண்ணி பஞ்சமே வராது.
நரேஷ், இந்த காஃபி. தேங்க்யூ. நீங்க சாப்பிடலையா? அது நானும் அத்தையும் அப்பவே சாப்பிட்டோம். ஓ. ஆமா, பெரியம்மா எங்க போயிருக்காங்க? பக்கத்து தெருவுல தெரிஞ்சவங்க வீட்ல ஏதோ விசேஷம் போல இருக்கு. ஓகே. அங்க போயிருக்காங்க. நீங்க போலையா? எங்க நரேஷ், அர்ஜுன் இல்லாம இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் போறதுக்கு சங்கடமா இருக்கு. சங்கடமா இருக்கா? சங்கடமா தான் இருக்கு. அங்க போனா விசாரிக்கிறவங்க எல்லாம் நல்லா பாத்துக்கிறாரா, சந்தோஷமா இருக்கியா, இப்படி கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க. எனக்கு தர்ம சங்கடமாயிடுது. இதுல சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க. நான் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அது போய் தானே. எனக்கும் அர்ஜுனுக்கும் இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல. 2 பேருக்கும் நடுவுல பெருசா ஒரு கேப் விழுந்த மாதிரி, அவர் விட்டு ரொம்ப தூரம் விலகி வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. அதிரா, என்னது? அவன் வேலை விஷயமா அங்க இருக்கான், அதனாலதான் இந்த இடைவெளி. அதுக்கெல்லாமா ஃபீல் பண்றது? எனக்கு புரியுது நரேஷ். வேலை விஷயமா பல பேர் ஃபாரின்ல இருக்காங்க, ஒய்ஃபை பிரிஞ்சு தனியா இருக்காங்க. ஏன் அப்பா கூட அப்படிதான் இருக்காரு. ஆனா அவங்க எல்லாம் போன்ல, ஸ்கைப்ல வீடியோ கால் பண்ணி தினமும் பேசிக்கிறாங்க. ஆனா அவரு ஒரு போன் கூட பண்ணலையே. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்காதா? நானே போன் பண்ணாலும் சரியா பேச மாட்டேங்கிறாரா. எப்ப கேட்டாலும் பிஸியா இருக்கேன், பிஸியா இருக்கேன், பிஸியா இருக்கேன்னு அப்புறம் கூப்பிட்டு கட் பண்றாரு. ரொம்ப வேதனையா இருக்கு நரேஷ். அதிரா, இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிரும். அதுவும் இல்லாம இங்க உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இல்ல நரேஷ், அவரு அங்க, நான் இங்கன்னு எத்தனை நாள் இப்படியே இருக்கிறது? இதை இப்படியே விட்டா நாங்க ஒரேடியா விலகிடுவோம்னு எனக்கு பயமா இருக்கு. சேச்சா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. இல்ல நரேஷ், அத பத்தி பேசவே எனக்கு பயமா இருக்கு. அப்படி ஒண்ணு நடந்துடவே கூடாது. அதனால நான் அர்ஜுனை பார்க்க சித்தர்மலைக்கு போலான் இருக்கேன். சித்தர்மலைக்கா? தனியாவா? ஆமா நரேஷ், எனக்கு வேற வழி இல்ல. நான் தனியா தான் போய் ஆகணும். அதிரா, உங்களுக்கு அர்ஜுனை பார்க்கணும் அவ்வளவுதானே? கூட நானும் வரேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்லை. உங்களை தனியா அனுப்புனா அதுதான் எனக்கு கஷ்டம். உங்க கூட துணைக்கு நானும் வரேன். கார்ல ஒன்னவே போயிடலாம். ஏங்க யோசிக்கிறீங்க? ஏன் தனியா அனுப்புனேன்னு அர்ஜுன் என்னதான் சத்தம் போடுவான். அதனாலதான் நானும் வரேன்னு சொல்றேன். ஓகே நரேஷ், நான் அத்தை கிட்ட பேசிடுறேன். நாளைக்கே போறோம். ஓகே, நீங்க பெரியம்மா கிட்ட பேசிடுங்க. நாளைக்கே நான் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்க நரேஷ், நான் இப்ப வந்துடுறேன். This is the last trip. நீ அர்ஜுனை நினைச்சு போறது. அதுக்கப்புறம் எல்லாம் என் கூட தான். ஒரே ட்ரிப். அதிரா. ஹேய், யார் அது? என்ன பிரதர், யோசனை எல்லாம் பலமா இருக்கு? இல்ல, பிளான் பண்ணி கேமராலாம் செட் பண்ணியாச்சு. ஓகே. நாம ஏன் பேய் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்?
அதுக்கு நாமளே அந்த பேயை வர வச்சிட்டேன். ப்ரோ, நம்ம கூப்பிட்ட உடனே நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் கூட உடனே வரமாட்டான். அது பேய். அதுக்கு டைம் வரும்போது மட்டும்தான் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இல்ல நரேஷ், அதுவா எப்ப வர்றது? அதை நான் எப்போ வீடியோ கேப்சர் பண்றது? நாமளே அதை வர வச்சிட்டா நான் வந்த வேலை முடிஞ்சிடும்ல. அப்புறம் நான் ஒரு கிளம்பி போயிட்டே இருப்பேன். நாம எப்படி அதை வர வைக்க முடியும்? நம்ம என்ன மந்திரவாதியா? ஆதிராவுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அந்த பேய்ங்க வரும்னு யாரோ சொன்னதா நீ தானே சொன்ன? இவன் காரியத்தையே கெடுத்துருவான் போல இருக்கே. என்ன பண்ணலாம்? என்ன நரேஷ் யோசிக்கிற? இல்ல இல்ல, அதெல்லாம் சரியா வராது. ஏன் அதெல்லாம் சரியா வரும்? இல்ல, நான் வேற மாதிரி இங்க வச்சு வேணாம். நான் வேற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். என்ன பிளான்? அதை நான் பாத்துக்கிறேன். இங்க எதுவுமே வேணாம். இல்ல நரேஷ், நான் சொல்றது கேளு. டேய், ஆதிரா தாத்தா வீட்டுல இருக்கா. இங்கெல்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் பேய்ங்க வந்து ஏதாவது ஏட கூடமா நடந்துருச்சுன்னா வீட்டுல யாரும் நம்மள சும்மா விட மாட்டாங்க. குடும்பமே சேர்ந்து குமரிடுவாங்க. யாருக்கும் தெரியாம தானே பண்ண போறோம். டேய், வேணான்னு சொன்னா விட்டுரு. ஏன் நரேஷ், பிளான் நல்லா தானே இருக்கு, ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? நீ ஆசைப்பட்டதும் நடக்கும்ல. டேய், நானும் ஆதிராவும் நாளைக்கு சித்தர்மலைக்கு போறோம். நீ பேய வர வச்சு அதை பார்த்து ஆதிராக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிருச்சுன்னா அப்புறம் நாங்க கிளம்புற பிளானே கெட்ட போயிரும்டா. ஆதிரா போயிட்டா பேய்களை வர வைக்கிறது எப்படி? அது உன் பிரச்சனை. நரேஷ், நான் ஒன்னு சொல்றேன், கேப்பியா? என்ன? நாம ஆதிராவை யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு வந்து ஒரு வீட்டுல அடைச்சு வச்சிருவோம். டேய், இரு, அவசரப்படாத, நான் சொல்றத முழுசா கேளு. ஒரு நைட்டு மட்டும் அவளை அடைச்சு வச்சிருவோம். அவளை காப்பாத்த பேய் வரும்ல. அப்படித்தானே எல்லாரும் சொல்றாங்க. அந்த பேய்ங்க வரும்போது அதை நான் வீடியோ எடுத்துக்கிறேன். அப்ப நீ அவளை காப்பாத்துற மாதிரி வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடு. நீ அப்படி பண்ணா அவளுக்கு உன் மேல் இருக்கிற நல்ல அபிப்பிராயம் இன்னும் அதிகமாகும். அதை நீ யூஸ் பண்ணி சித்தர் மலைக்கு போற வழியில நீ விரும்புற மாதிரி யூஸ் பண்ணிக்கோ. நல்லா இருக்கு இந்த ஐடியா. என்னடா யோசிக்கிற? பிளான் பிடிக்கலையா? பிளான் எல்லாம் ஓகே தான். ஆனா ஏதாவது சொதப்பிட்டா? அதெல்லாம் சொதப்பாம நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் சரி. நான் ஆதிராவை அங்க எப்படி கூட்டிட்டு வருது? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்க இருந்தோ வந்து என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. இப்படி ஒரு நண்பன் தேடினாலும் கிடையாது. காளி, விடுங்க, இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு. அப்படி இல்லை நண்பா, இப்பெல்லாம் கூட பிறந்தவங்கள அண்ணன் தம்பிக்கு உதவுறது இல்லை. ஆனா நீங்க அறிமுகமே இல்லாட்டையும் எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. இந்த நல்ல மனசு எத்தனை பேருக்கு வரும்? ஆமா, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நீங்க யாரு? இந்த பாலா போன புண்ணிய பூமிக்கு எதுக்கு வந்தீங்க? என் பேர் அகிலன். அக்ரி முடிச்சிருக்கேன். எனக்கு சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு ஆசை. நல்லது, நல்லா பண்ணுங்க, நல்லா வரும். தேங்க்ஸ். ஆமா, என்ன பிசினஸ் பண்றதா உத்தேசம்? அது ஒரு சின்னதா மாம்பழ ப்ராசஸ் பிளான்ட் ஆரம்பிக்கிறதா இருக்கேன். ஜூஸு, ஜாமு இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணி நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணலாமே. நல்ல யோசனை, வாங்க. இங்க நிறைய மாந்தோப்பு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். 1 ஏக்கர் நிலமும் வேணும். அதான் விசாரிக்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா பிரதர்? அதுக்கு உதவி பண்ண நான் இருக்கேன்ல. அதோ அங்க தெரியுத ஒரு ஒத்த வெளிச்சம். அங்க இருந்து இங்க சுத்தி மொத்தமும் நம்ம நிலம்தான். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் பண்றேன். தேங்க்யூ காளி. ஆனா இதுக்கு உங்க வீட்டுல சம்மதிக்கணுமே. அதுல எனக்கு பங்கு இருக்கு பிரதர். என் நண்பனுக்கு கொடுன்னு சொன்னா கொடுத்துட்டு போயிடுவான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
இனிமே நீங்க எந்த உதவி வேணாலும் என்ன கேளுங்க. செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ காளி. நானும் உங்களை நம்பி தான் வந்தேன். என்ன நம்பி வந்தாச்சுல்ல, இனிமே நீங்க நினைச்சது நிச்சயமா நிறைவேறும். ஆமா, எங்க தங்குறதா உத்தேசம்? எனக்கு உங்களை விட்டு இங்க தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. லாட்ஜில் தான் தங்கணும். என்னது லாட்ஜா? நமக்கு அரண்மனை மாதிரி வீடு இருக்கு, பழங்காலத்து வீடு தான். ஆனா வசதி எல்லாம் ஜோரா இருக்கும். நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். இல்ல வேணாம் காளி, எதுக்கு அதெல்லாம்? நீங்க என் மானத்தை காத்த நண்பன், உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? நீங்க வாங்க பிரதர், என் கூட தான் தங்கணும். இல்ல வேணாம் காளி. ஹலோ பிரதர், இனிமே நீங்க வேற நான் வேற கிடையாது. உங்களை நல்லபடியா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எங்க வீட்டில் எங்க அப்பா இருக்காரு, அண்ணி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்கள அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். எதுக்கு காளி? அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா தூங்கி ஓய்வு எடுத்துட்டு காலையில எந்திரிச்சது சின்னதா ஒரு கட்டிங். அப்புறமா நம்ம தொழிலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? இனிமே இந்த ஊரு இதெல்லாம் உங்களுக்கு தான். வாங்க, தைரியமா வாங்க, கூச்சப்படாம வாங்க. பிரதர், இதுதான் இதே தான். நிறுத்துங்க. வாங்க அகிலன், வாங்க. இதுதான் நம்ம வீடு. நாங்கள் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்துட்டு இருக்கிறது எல்லாமே இங்கே தான். 2-3 தலைமுறை இங்கே தான் இருந்துட்டு இருக்கோம். சரி, வாங்க. பார்த்தீங்களா? என்னங்க இது? என்ன என்ன என்னாச்சு? அரண்மனை மாதிரி இருக்கு. அரண்மனை மாதிரி இல்ல, அரண்மனையே தான். நாங்க ஜெம்மின் பரம்பரை இல்லையா? நீங்க தைரியமா வாங்க, உள்ள வாங்க. வாங்க அகிலன். வாங்க 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 அகிலன், வாங்க வாங்க. அண்ணே வாங்க. அண்ணி முடிச்சுதான் இருப்பாங்க. அண்ணே வரேன். வாங்க வாங்க, வர்றாங்க பாருங்க. என்ன அண்ணே, கதவை திறந்து போட்டுட்டு நீங்க உள்ள இருக்கிறீங்க? கிச்சன்ல வேலையா இருந்தேன்ப்பா. காலம் கெட்டு கிடங்க அண்ணே. பூட்டின வீட்டையே உடைகிறாங்க. எச்சரிக்கையா இருங்க. சரி இருக்கேன்ப்பா, இனிமே எச்சரிக்கையா இருக்கேன். தம்பி யாரு? அண்ணே, இவர் தம்பின்னு சொல்லாதீங்க, சார்னு சொல்லுங்க. சார் நிறைய படிச்சிருக்காரு. அதை விட பெருசா எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காரு. அவர் ஒரு உத்தமன். காளி, என்ன இதெல்லாம்? தப்பா நினைக்க போறாங்க. அம்மா, என் பேர் அகிலன். இங்க ஒரு மேங்கோ ப்ராசஸ் பிளான்ட் ஆரம்பிக்கிறதுக்காக வந்திருக்கேன். தங்க இடம் இல்லாம நின்னப்போ காளி தான் நம்ம வீட்டில் தங்கிக்கலான்னு கூப்பிட்டு வந்தாரு. இங்கேயா?